ஹலோ கைஸ், என்னோட பேர் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எனுடெக். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே லைசன்ஸ் கொண்டு போகணுமா இல்லை வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் போலீஸ்கிட்டையும் காட்டலாம். அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜஸ்ட் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வச்சுட்டு ஸோ அவங்கக்கிட்ட கரண்ட்டில் ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்றத காமிச்சா போதும். அதுக்கு முன்னாடி எம் பரிவாகன் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் ஆப் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துட்டுருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோடைய இது கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது போல் நிறையா வீடியோஸ் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம். எனுடெக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக நிறைய இது கேட்கும். நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே உங்களுடைய லொக்கேஷன் அளவு கேட்கும், அளவு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி, டிஎல், இந்த சர்ச் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆர்சி பாருங்கள், இங்கே டிஎல் பாருங்கள். ஸோ டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் நான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்கோசரம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ மேலே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய நம்பர் கொடுத்தாலே போதும். ஸோ எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய TN73 அப்படின்னு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே ஆட் பண்ண போகிறீங்க, டிரைவிங் லைசன்ஸோடைய என்ரோல்மெண்ட் நம்பரை. ஸோ கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் க்ளீனாகவே வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் எடுத்து பண்ணுவோம். ஸோ ஒரு டிப்ஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்னோட டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு. எப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எங்கே ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இது புக்கே இருக்குது, ரெஜிஸ்டர் இருக்குது, இது எல்லாமே டீட்டெயில்டாக வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை லாகின் பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். மேனேஜ் ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் மட்டும்தான் இதில் கொடுக்கணும். ஏன்னா ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுடைய ஆதாரும் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆதார் நம்பரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் பேக் போகலாம். இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோம் பேஜஸ் இருக்கும். ஸோ ஹோம் பேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி புக் டீட்டெயில்ஸு அண்ட் பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ்க்கு வரும். டிரைவிங் லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ரெனியூவல், அதை பார்த்தீங்கன்னா டேட் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரெனியூவல் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆப்லேயும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் நியரஸ்ட்டாக எங்கெங்கே இருக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக இது நீங்கள் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இப்போதைக்கு நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கல. டெல்லி அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே நியரஸ்ட்டாக ஆர்டிஓ இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நியராக காட்டும். ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டிஓ தான். சப்போஸ் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆர்டிஓ இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதோட இன்டர்ஃபேஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கூடிய இதில் நிறைய அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஃபீச்சர்ஸ் நிறையா வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ், ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எனுடெக் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.